பார்த்து இவங்களுமே நீங்க லிப்ஸ்டிக் போடுங்க, உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலா இருக்கு, நீங்க அந்த மாதிரி போடக்கூடாது. நான் சொன்னேன், நான் சின்ன வயசுல இருந்தே நான் போட்டுட்டு இருக்கேன், இதை வந்து இப்ப மாத்தனா என்ன, என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போட முடியும். நல்ல வேலை நமக்கு லிப்ஸ்டிக் போடுற அதெல்லாம் தெரியாது, போடுறதும் கிடையாது. போட்டால் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க, வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு புரளி வேற வெளியில் வந்துட்டுருக்கு. அதுவும் மேயர் அவர்கள் போடுற லிப்ஸ்டிக்கை அவங்க கூட வேலை பார்க்குற யாராவது போட்டாங்கன்னா அவங்கள எப்படிப்பா தூக்கி போடுவாங்க? வேறு இடத்துல மணலிலெல்லாம் கொண்டு போடுவாங்களா? இப்படி ஒரு அவதூறு பரப்பலாமா? உண்மையிலேயே மேயர் அவர்கள் போடுற லிப்ஸ்டிக்கை அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் போடணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நாளைக்கே மேயர் அவர்கள் இந்த விஷயம் வந்து பெருசுலாம் கிடையாது, நான் போடுற லிப்ஸ்டிக்கை யார் வேணாலும் போடலாம்ப்பா, எல்லாரும் போட்டுட்டு வாங்க அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். பிரியா மேயர் அவர்கள், ஏன்னா இது ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு பாருங்க. பிரியா மேயர் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்கம்மா, அவங்க கூட இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முதல் பெண் அந்த வேலையில் இருக்கக்கூடிய முதல் பெண்கிட்ட வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, எங்க நான் சின்ன வயசுலேருந்தே இந்த லிப்ஸ்டிக்கை போடுறேங்க, அவங்க போடுறாங்கன்னு சொல்லி இந்த லிப்ஸ்டிக்லாம் நான் போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பரவாயில்லம்மா, நீங்கள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ அனுப்பி நேராக மணலிக்கு அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அம்மாவே வந்து நிறைய பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. இப்படி மேயர் அவர்கள் மாதிரி நானும் லிப்ஸ்டிக் போட்டேன், மாற்ற சொன்னாங்க, நான் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன், ஆலையை காலி பண்ணிட்டாங்க, வேறு இடத்துக்கு தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி மனித உரிமை மீறல் இல்லையா இது? எங்க இதெல்லாம் சமூக நீதினு சொல்லி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா சொல்கிறது உண்மையா இல்லை மேயர் அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க மேயர் ஆஃபீஸ்லேருந்து, இல்லை அவங்கள வந்து அவங்களுடைய பணி சரியில்லை, அவங்க வேலை செஞ்சது சரியில்லை, அதனால தான் அவங்கள தூக்கி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமே தவிர லிப்ஸ்டிக்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தியம் என்னைக்கு பைத்தியம் தன்னை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டது அப்படிங்கிற சரித்திரமே கிடையாதுல்ல. நான் பைத்தியம்னு சொல்லி ஒரு பைத்தியம் வந்து சொல்லாது, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி உண்மையான காரணங்களும் சில நபர்கள் சொல்ல மாட்டாங்க. எது எப்படியோ இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. இது செய்தி ஊடகங்களில் செய்தியாக வேற வெளியில் வந்திருக்கு. ஒரு லிப்ஸ்டிக்கு இவ்வளோ பெரிய அக்கப்போராயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லிப்ஸ்டிக்கை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கர்ஜனை, யாரா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சவுக்கு சங்கர் அவர்கள் என்னையா பேச ஆரம்பிச்சிட்டாரு, வெளியில் வந்துட்டாராம். எப்படியா வெளியில் வந்தார்? குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களாம். யார்? கோர்ட்டா ரத்து பண்ணாங்க? போங்க தம்பி, சிரிப்பு காட்டாதீங்க, கோர்ட்லாம் ரத்து பண்ணலை, தமிழக அரசாங்கமே திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. ஏங்க 2 குண்டர் சட்டத்தை அவங்க தான் போட்டாங்க, ஏன் அவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்க? அவங்க எடுக்கலைன்னா கோர்ட்டு வேறு மாதிரி செஞ்சுருக்குமா தமிழக அரசாங்கத்தை, அதனால் அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. என்ன விவரங்கள் இருக்குது அப்படிங்கிறத உள்ள அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். எப்பா, நீலாம் ரிலீஸ் ஆகணும்னா திமுக அரசாங்கத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கணும், அதுக்கு சரின்னு சொல்லி உன்னை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களிடம் நிறைய அதிகாரிகள் பேரம் பேசியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, நேரடியாக சவுக்கு சங்கர் அவர்களே வெளியில் வந்து சொல்கிறாரு. கை எலும்புகள் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டது. எங்க கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலேயே அவர் முதல்ல கொண்டு போன அந்த சிறைச்சாலையில், அதன் பிறகு நடத்தப்பட்ட எல்லா சிறைச்சாலையிலையுமே ஒரு கைதியாகத்தான் என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அந்த புரோட்டோகாலில் தான் நானும் அங்கே கைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை வேறு சொல்லிட்டார், அவங்க மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறதான உங்களை அரெஸ்ட் பண்ணி இத்தனை நாட்கள் உலகத்துக்கு வச்சுருக்காங்க 5 மாதம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, மறுபடியும் வெளியில் வந்து அவங்க மனசு புண்படுற மாதிரியே பேசுகிறீங்களே மிஸ்டர் சவுக்கு சங்கர் அவர்கள். வேற ஒன்றும் கிடையாதுங்க, போன்சாய் மரம் அப்படிங்கிறத அவர் சொல்லி காண்பித்தார். பார்க்கணும், நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள். பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகி இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு மரத்தின் நிழலில் வரக்கூடிய போன்சாய் மரம் தான் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டாங்க. கருணாநிதி அவர்களுடைய நிழலில் வளர்ந்த ஒரு பான்சாய் மரம் தான் ஸ்டாலின் அவர்கள். எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த வேலை கொடுக்குற மாதிரி அவங்க அப்பா கருணாநிதி அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னங்க, திமுகவில் எத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் மட்டும் இப்படி சொல்கிறதுனால என்ன நடந்துட போகுது தெரியலை. ஆனால் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. சீச்சி, உண்மையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது.
அப்போ இவருடைய நிழலில் வளரக்கூடிய இன்னொரு போன்சாய் மரம் இருக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கும் கீழே இன்னொரு போன்சாய் மரம் இருக்கே இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது எங்கே வந்துட்டார், அரசியலுக்கு வந்துட்டார். அவர் இன்பநிதி அவர்கள் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அரசியலுக்கு வரமாட்டாருங்கிற ஒரு ஷியூரிட்டி, ஒரு கேரண்டி யார் கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து அடுத்ததா என்னுடைய மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்பநிதி அவர்களும் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதுல ஒரு விஷயம் மட்டும் புரியுது, மறுபடியும் திமுகவை வச்சு செய்ய போறார் மனுஷன். என்னானாலும் சரி இதே தீர்க்கத்துடன் இதே ஒரு பழைய உத்வேகத்துடன் உங்களுடைய அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப நிதானமா, ஏங்க நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, இதை விட ரொம்ப வீரியமாக நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல அந்த மரக்காணத்தில் நடந்த அந்த பல பிரச்சனைகள், அதில் உளவுத்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை யார் சரியாக பராமரிக்கல, அந்த ரிப்போர்ட்டை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க தமிழக அரசாங்கம். இந்த மாதிரியான உண்மை செய்திகள் எதுவுமே வெளியில் வரமாட்டுக்கு. இதெல்லாம் சவுக்கு மீடியா எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் சவுக்கு மீடியா உண்மையான பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்படி வெளியில் கொண்டு வந்ததுனால தான் சவுக்கு மீடியாவை என்ன செஞ்சிட்டாங்க, முடக்கி போட்டுட்டாங்க. என்னுடைய ஆஃபீஸு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய 2 அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் 5 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம். அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய கேமரா மைக் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஸோ சவுக்கு மீடியா இருந்தால் தானே நீ ஏதாவது பேசுவ, இதெல்லாம் இல்லைனா நீ எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எனக்கு எதிராக பெரிய வஞ்சகத்தை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் சொல்லியிருப்பது, சார் ஒரு மீடியா பர்சனை மீடியா வச்சு அழிக்கணும்னு நினச்சிங்கல்ல, பொதுவாக அப்படி தானே நினைப்பாங்க அரசியல்வாதிகள். சவுக்கு சங்கரை 5 மாதம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டு குண்டர் சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டோம்னா ஒன்றும் பெரிய வெளியில் வந்தார்னா எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். ஆனால் சில நபர்கள் அப்படி கிடையாது. என்னைக்கு நீங்கள் இந்த ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டு அவரை பெரிய ஆளாக்குறீங்களோ அதே மீடியா இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களிடம் பேட்டி கேட்டு அப்படி காத்து நிற்கிறாங்க. கொஞ்சம் மீடியா தான் வந்துருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், 5-6 மீடியா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு மீடியாவுக்கு தேவை கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய நபராக சவுக்கு சங்கர் அவர்கள் மறுபடியும் வருவார். இன்றைக்கி 5 மைக்காக இருக்கிறது நாளைக்கு 50 மைக்காக மாறதான் போகுது. எல்லாருக்கும் நீங்கள் எப்படி டிஆர்பிக்காக ஓடுறீங்களோ, சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க டிஆர்பிக்காக ஓடுறாங்க, இல்லாட்டி ஜிஆர்பிக்காக ஓடுறீங்களோ, அதே மாதிரி யூடியூப் வச்சுருக்கிறவங்க வியூஸுக்காக ஓடிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ எந்த நியூஸ் சேனலில் 24/7 டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க கிடையாது, எல்லாம் யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப்பில் ஒருத்தனுடைய வீடியோ ஓடணும், ஒரு நியூஸ் சேனலினுடைய வீடியோ ஓடணும் அப்படின்னா 2 தான். ஒன்று கண்டென்ட் நல்லா இருக்கணும், இல்லாட்டி கண்டென்ட் கொடுக்குறவன் நல்லா இருக்கணும். இது 2மே சவுக்கு மீடியா இல்லாட்டி சவுக்கு சங்கர் அவர்கள் தெளிவாக செய்வார். ஸோ அவருடைய கண்டென்ட் இல்லாமல் அடுத்ததான் நியூஸ் சேனல் நீங்கள் பாய்காட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை மீடியாட்ட வேணாலும் சொல்லுங்களேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணால் அரசாங்கத்துக்கு பயந்து அதிகாரத்துக்கு பயந்து இந்த மாதிரியான பேட்டிகளை என்ன செய்யாமல் இருப்பாங்க, இருட்டடிப்பு செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, அதில் மானிட்டைசேஷன் எனேபிள் செய்திருக்கக்கூடிய சேனல்கள், அது வழியாக காசு பார்த்துட்டு இருக்கிறவன், வியூஸ் வந்தால் தான் காசு, வியூஸ் வந்தால் தான் அடுத்தா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, அந்த ஊடகத்துக்கு கண்டென்ட் கண்டிப்பாக சவுக்கு சங்கரால் இருக்குது. அப்படி சவுக்கு சங்கர் பேசினதை யாராலையும் இருட்டடிப்பு செய்ய முடியாது அப்படிங்கிறத இன்று ஒரு நாளே தமிழக அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கும். ஏன்னா அத்தனை மீடியாக்களையும் அத்தனை யூடியூப் சேனல்லையும் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. இதோ நாமும் பேசியிருக்கோம். வியூஸ் வந்துடும் வரலை அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. ஏன்னா நம்மளாம் ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சேனல். ஆனால் வளரக்கூடிய சேனல்ஸ் கண்டிப்பாக இதை பற்றிலாம் பேசுவாங்க. நியூஸ் சேனல்ஸ், ஏன் சேனல் பெருசா ஓன் சேனல் பெருசா அப்படிங்கிறதுலாம் அந்த காலம் டிவி சேனல் நீங்கள் சண்டை போட்டது. இப்போ குட்டியாக ஒரு பட்டிங் யூடியூபர் கூட நியூஸ் சேனலோட அதிகமாக வியூஸ் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில் நீங்கள் கொஞ்சம் பிரபலமாக நியூஸ் சேனல்ஸ்லாம் பிரபலமாக இருக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல செய்திகளை வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் சாதாரண மனிதர்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல செய்திகள் எல்லாம் வெளியில் வந்துட போகுது. என்னங்க யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த கருத்துக்கு எதிராக ஏதாவது பேசுவீங்களா? சும்மா பசுமரத்தில் ஆணி அரைஞ்சா அப்படி சப்புனி உள்ளக்க போய் உட்காந்துருமா, அந்த மாதிரி தான் யூடியூப் ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நிறைய கண்டென்ட், நிறைய செய்திகள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை ஒரு மனுஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ சவுக்கு சங்கர் அவர்களை வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது மெயின் ஸ்ட்ரீம் காலத்தில் சத்தியமாக முடிஞ்சிருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் காலத்தில் என்ன, சன் டிவி மட்டும் இருக்கும், சன் நியூஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம், அதை மட்டும்தான் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கூட்டம் இப்போது சுருங்கி 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 அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே பார்க்கக்கூடிய கூட்டமாக மாறிடுச்சு.
யாருமே இப்போ சன் டிவியை வேறு எதுக்காகவும் பார்க்கறது கிடையாது. என்ன புது படம் போடுறீங்களா, ஏதாவது ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது நல்ல ஸ்பெஷல் ஷோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. மீதம் இருக்கும் எல்லாரும் அந்த ஜென்ரேஷன்லேருந்து எந்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டாங்க, யூடியூப் ஜென்ரேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போது ஒரு பர்சனை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஆதி காலங்களில் நடந்திருக்கலாம், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் நடந்திருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் நடக்காது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் சுத்தமாக நடக்காது. அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சு சவுக்கு சங்கர் அவர்களை முடக்குவது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சதில் சவுக்கு மீடியா உள்ள குத்திக்கு போட்டீங்க, அதை காலி பண்ணிட்டீங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுல்ல. நாளுக்கு எத்தனை சேனல் வேணாலும் தொடங்கலாம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இனிமேல் கோர்ட்டு பெயில் கொடுத்திருப்பது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் சரியாக வெளியில் வரல. அப்படி வெளியில் வரும்போது அவர் உண்மையிலேயே அடுத்ததாக சேனல் தொடங்கலாமா, சேனலுக்கு பேட்டி கொடுக்கலாமா, இது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வரக்கூடிய உண்மையாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் என்ன, சவுக்கு சங்கர் அவர்கள் நேரடியாக வந்து பேட்டிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது சவுக்கு சங்கர் இது சொன்னார், சவுக்கு சங்கர் அது சொன்னார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சவுக்கு சங்கர் 100,000 சவுக்கு சங்கராக மாறி நிற்பாங்க. கொஞ்சமாக யோசிச்சுக்கோங்கப்பா. மூச்சு முட்டை நான் சொன்னதுக்கான ஒரே ஒரு சிங்கிள் லைனில் நான் சொல்லிடுறேன். முன்ன மாதிரி மீடியாவை வைத்து ஒரு நபரை ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நடக்காது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி யோசிச்சுக்கோங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வந்துட்டார், சவுக்கு சங்கர் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்க போகுது, என்னென்ன தலைகள் உருள போகின்றன, கார் ரேஸ்லேருந்து அடுத்ததாக வரக்கூடிய பவள விழா, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய பல சர்ச்சைகள், உண்மைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வெளியில் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களை மாதிரி எனக்கும் இருக்குது. ஏதோ நான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உண்மையை அட்லீஸ்ட் ஒரு 5% 10% வரையாவது ஒருத்தன் பேசுகிறான்னா அவனுக்கு கொஞ்சமாவது ஆதரவு கொடுத்தாதாங்க அந்த 10% உண்மையாவது இந்த ஊரில் நிலைத்து நிற்கும். அப்படி இல்லையா 100% தவறான செய்திகள் மட்டும்தான், இங்கே ப்ரொபகண்டா செய்திகள் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் விழிப்புடன் இருங்கள். ஸோ வெல்கம் பேக். சவுக்கு சங்கர் அவர்கள் உங்களுக்காக இந்த யூடியூப் உலகம் காத்து கொண்டிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் விட்டுருங்க, அதெல்லாம் பார்க்குற காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் இனிமேல் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லது நடக்கட்டும், நல்லதை மட்டும் பேசுங்கள், உண்மையை பேசுங்க, அவ்வளோதான். இவங்க எதிர்த்து திமுக எதிர்த்து பேசுங்க, திமுக ஆதரித்து பேசுங்க அப்படிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. உண்மையை பேசுங்க, மக்கள் உண்மையை புரிந்து கொள்ளட்டும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, ஏன் விசிகாவாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, உண்மையை பேசுங்கள், மக்களுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரட்டும். ஸோ விசிகாவில் நடக்கக்கூடிய அந்த சண்டை, அதாங்க ஆதவ அர்ஜுனாவுக்கும் ராசா அவர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை பூதாகரமாக மாறிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் சீக்கிரமாக ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.